இடத்துல நான் மென்ஷன் பண்றேன். சரிங்களா? மூங்கையனின் பாட்டானோம். முடவன் கை எழுத்தானோம். முடவனோட கை எழுத்தாயிட்டோம்ப்பா. முடவனால எழுத முடியாது. ஒருவேளை அவன் அப்படி எழுதினாலும் எப்படி இருக்கும் எழுத்து? சரிங்களா? அது மாதிரிதான். முழு குருடர் படிக்கின்றனர். படிக்கிறாங்க. குருடனை படிச்சா எப்படி இருக்கும்? சந்தி பிழை போன்ற சந்ததி பிழை நாங்கள். இப்படி எழுதும் போது சந்தியில பிழை வந்துருச்சு. சரிங்களா? வலைச்சொல் அப்படின்ற மாதிரி இருக்கிறது வலை சொல், அந்த மாதிரி ஒரு பிழை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி அப்படி எல்லாம் பண்ற மாதிரி இருந்துச்சும் போது ஒரு சந்தி பிழை மாதிரி நாங்க ஒரு சந்ததி பிழைப்பா. சந்ததினா அந்த சந்ததின்றது வந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒரு எழுத்துன்றது அப்படியே போயிட்டே இருக்குது. அந்த இடத்துல சந்தி பிழை பாத்தீங்கன்னா வந்துருச்சு. ஒரு இதுல தெரியும் உங்களுக்கு, தமிழ்ல சந்தி பிழை தெரியும். அது மாதிரி சந்ததிகள் அப்படின்றது வரிசையா வந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தோம்னா எங்களுக்கு பின்னாடி எங்களுக்கு குழந்தைங்களும் கிடையாது, நாங்களும் குழந்தை பெற்றுக்க முடியாத சூழல்ல இருக்கிறோம். அதனால இது ஒரு பிழை ஆயிடுச்சு. அவ்வளவு அந்த சந்தி பிழை சந்ததி பிழை நாங்கள். காலத்தின் பேரேட்டை கடவுள் திருத்தட்டும். இந்த மாதிரி ஒரு 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 இந்த மாதிரி ஒரு கவிதை எழுதுனதா இருக்கு இல்லையா? இது கடவுள் திருத்தட்டும், கடவுள் திருத்தட்டும் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. சரிங்களா? ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லை. அதனால பாத்தீங்கன்னா அவர் முடிஞ்சா திருத்திக்கிட்டுமே அப்படின்னு மாதிரி சொல்றாரு. நீ என்னடா கடவுள் இருந்தா, கடவுள் இல்லைன்னு நான் எங்க சொன்னேன், இருந்தா நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ரைட். தலை மீது பூ வைப்போம், தாரணியோர் கல்லறையில் பூ வைத்தல் முறைதானே, பூத்த உயிர் கல்லறைகள் நாங்கள். இதெல்லாம் சான்ஸே கிடையாது. ஓகேவா? தலை மீது பூ வைக்கிறாங்க, ஆனா நாங்க ஏற்கனவே பணம், எங்களுக்கு இன்னும் சொல்லி உணர்ச்சியே கிடையாது. தாரணி பூ வைப்போம் தாரணியோர் கல்லறையில். தாரணியோர் கல்லறைனா ஒரு உலகத்துல தாரணியோர் கல்லறையில் பூ வைத்தல் முறைதானே. ஒரு கல்லறையில போயிட்டு பூ வச்சிருப்பாங்களே, கிறிஸ்டியானிட்டி எல்லாம் பாத்தீங்க, அல்லது ஏதோ ஒரு கல்லறையில பூ வைப்பாங்க. கல்லறையில பூ வைக்கிறது பாத்தீங்கன்னா அது மரியாதை நிமித்தமா பண்றது. நல்லா புரிஞ்சுங்க. அதாவது இது இரட்டை வேடத்தை நான் தோல் உரிக்கிறேன். அதாவது எதுக்குப்பா சாமிக்கெல்லாம் மாலை போடுறீங்க? சாமி படத்துக்கெல்லாம் நீங்க மாலை போடுறீங்களா? சாமி என்ன அவங்க உயிரோட வராரா? இல்ல தாத்தா பாட்டிக்கெல்லாம் மாலை போடுறீங்களே, அவங்க எல்லாம் அதெல்லாம் இது என்ன போய் பகுத்தறிவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற இந்த பகுத்தறிவு கூட்டம் தான் போயிட்டு கல்லறையில போயிட்டு படையில வச்சு படைச்சிட்டு, சரிங்களா, மாலையெல்லாம் போயிட்டு அந்த பூவெல்லாம் பாத்தீங்கன்னா தூவிட்டு வருது. அவரு கிடக்குறாரு, உள்ள கிடக்குறாரு, மேலதான் சிமெண்ட் போட்டு முடியாச்சு இல்ல, அவருக்கு அப்போ பூக்கள்லாம் அப்புறம் எதுக்கு தூவிட்டு வரணும்? அப்புறம் கடவுள் இதுக்கு மத்தவங்க அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா ஏன் அவங்கள பார்த்து குறை சொல்லணும்? ரெட்டை இடம் புரியுதுங்களா? ஆமா, அதனால அதை பாத்துங்க. நான் யாரையுமே நான் சொல்ல, மிக முக்கியமா நான் திமுகவை சொல்லல. ஓகேவா? ரைட். அவங்கன்னு சொல்லி நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க ஏதாவது. ரைட். அடுத்தது, அந்த மாதிரி சுத்திட்டு இருக்கிற எங்களுக்குன்னு உணர்ச்சி இல்லாத சுத்திட்டு இருக்கிற கல்லறை நாங்க. அதுல கல்லறை மேல பூ வைப்பாங்க தானே, அது மாதிரிதான் எங்க மேல நாங்க பூ வச்சிருக்கிறோம். நாங்கெல்லாம் என்னன்னா கல்லறை, உயிர் பூத்த கல்லறைகள், சாரி, பூத்த உயிர் கல்லறைகள் நாங்கள். கல்லறை பாத்தீங்கன்னா பூ வாடி போயிருங்க. பூ நீங்க வச்சுட்டு போனீங்கன்னா வாடிதான் போகும். ஆனா நாங்க பூத்த கல்லறை. சரிங்களா? பூத்த கல்லறைனா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பூத்துக்கிட்டு நாங்க பாட்டு சுத்திட்டு இருக்கிறோம், பூ வச்சுக்கிட்டு நான் பாட்டு சுத்திட்டு இருக்கிறோம். அந்த மாதிரியான நாங்க பெண்கள், அந்த மாதிரி அந்த பெண்களா இருக்கிறோம். ஐ மீன் அலிகளா இருக்கிறதுனால நாங்க எங்களுக்குன்னு உணர்ச்சி இல்லாமல் சுத்திட்டு இருக்கிறோம். அதான் பூத்த உயிர் கல்லறைகள் நாங்கள். தாய் பெண்ணோ முல்லைப்பூ, தனிமலடி தாளம்பூ, வாய்ப்பந்தல் போடுகிற நாங்கள் காகித பூக்கள். தாய் பெண்ணோ முல்லைப்பூ, தனிமலடி தாளம்பூ. ஏன்னா தாளம்பூ ஒரு எனக்கு தெரிஞ்சு அதை இதுக்காக பயன்படுத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கே தெரிஞ்சுன்னா சொல்லுங்க. ஒரு ஒரு ஆஸ்பீசியஸ், ஒரு புனிதமான விஷயத்துக்கு இதை பயன்படுத்த மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். தாளம்பூ பத்திகள் வேணா இருக்கும், அகர்பத்தியெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஆனா பண்ண மாட்டாங்க. வாய்ப்பந்தல் போடுகிற நாங்கள் காகித பூக்கள். சரிங்களா? இந்த மாதிரி வாய்ப்பந்தல்னா இப்படிலாம் நாங்க பேசுறோம் இல்லையா, இதெல்லாம் காகித பூக்கள் தான். நாங்க தான் காகித பூக்கள், நாங்க தான் அலிகள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சரிங்களா? இதுதான் இதை பத்தி. சோ இது அவங்களோட வாழ்க்கையை எவ்வளவு தூரம் நசுக்கப்பட்டிருக்குது, அது அவங்க எப்படிலாம் அவங்க வாழ்க்கையில ஏற்படுற துன்பங்கள். எங்களுக்குன்னு சொல்லி உணர்வுகள் கிடையாது, எங்களுக்குன்னு சொல்லிட்டு நாங்க யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது எங்களை. நாங்க சும்மா வெட்டியா இருந்துட்டு இருக்கிறோம். அதாவது எங்களுக்கு ஏன் அப்படி இருக்கிறோம்னு சொல்லி தெரியல. ஆனா இயற்கையா அந்த மாதிரி பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சிம்பிளா சொல்ல போனா எங்களுக்கு நாங்கெல்லாம் உயிர் கல்லறைதாப்பா. நாங்க கல்லறையில இருக்க போனதுக்கு என்ன போய் ஒரு உயிர் இருக்கு போகுது, எங்களோட கருத்துக்களுக்கு எங்க மதிப்பு இருக்கு போகுது சமுதாயத்துல, அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கத்தோட பாடுறதா தெரிய வருது. சரிங்களா? சொல்றது புரியுதா? ரைட். இது ரொம்ப முக்கியமான பாடல் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஏன்னா இது இந்த விளிம்புநிலை மனிதர்களை பத்தி பாடுறது. ஓகே, ரைட். அடுத்தது நிலாச்சோறு அப்படின்றது. பூமி ஆத்தால் மடியுண்டு, புழுதி பொன் விருப்புண்டு. பூமி ஆத்தால்னா அம்மா. சரிங்களா? சந்தைக்கு கொடு, காய்ச்சி கொடு, சந்தைக்கு போகணும் ஆத்தாவையும் அப்படின்ற மாதிரி சொல்ற அந்த ஆத்தாள்னா அது நம்ம சவுத்துல அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க.
சின்ன கவுண்டர் படத்துல கூட ஆத்தா எனக்கு வேற வழியே தெரியல ஆத்தா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. இதை வச்சு ஏகப்பட்ட மீம்ஸ் எல்லாம் வந்து போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரிங்களா. அதாவது அப்பளத்தை வந்து மீன் மாதிரி பொறிச்சு புரட்டாசி மாசம் சாப்பிட்ற மாதிரி உடனே அந்த மனோரமாவும் விஜயகாந்த் இருக்கிற மாதிரி வச்சுட்டு எனக்கு வேற தெரியல, எனக்கு வேற வழியே தெரியல ஆத்தா அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரியான அந்த நியூஸ் எல்லாம் வந்து உழவுது பகிரில, ஐ மீன் வாட்ஸ்அப்ல. ஓகே ரைட். ஸோ நான் என்ன கேக்குறேன்னா, இந்த மீம்ஸ் போடுறது நல்ல விஷயம் தான். பட் இதை வந்து அது ப்ரொஃபஷனலா அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் இதுல திங்க் பண்ற வேலையை வந்துட்டு இன்ஜினியரிங்லயோ அல்லது மெடிக்கல்லையோ வேற எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் படிச்சானோ அதுல திங்க் பண்ணியிருந்தானா நேரம் இந்தியா வேற அளவுக்கு போயிருக்கும். சரிங்களா. ரைட். விளாச்சோர் பூமித்தாள் மடி வந்து புழுதி பெண் விரிப்புண்டு அப்படின்னா என்னது? புழுதி பெண்ணா ஃபுல்லா பூமி ஆத்தாளோட மடி இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு அம்மா அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. பூமியை வந்து தாய் அப்படின்ற மாதிரி உருவகிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு பூமி புழுதி பொண்ணு அப்படின்னா புழுதியா இருக்குது, எல்லாமே பாத்தீங்கன்னா புழுதியா இருக்குது. அதான் வந்து பெட்ஷீட், புழுதி வந்து பெட்ஷீட் மாதிரி இருக்குது. பெட்ஷீட் எப்படி இருக்கும்? தரையில ஸ்ப்ரெட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி புழுதி எல்லா பக்கமும் பறந்து கிடக்குது. அதான் மீனிங் இந்த இடத்துல. புழுதி பொன் விரிப்புக்கு புத்திரனாய் வந்தவன் நான். இந்த மாதிரி பூமியில வந்து நான் வந்து பிறந்திருக்கிறேன், புத்திரனாய் வந்தவன் நான். பூகம்பம் முத்தமலை. பூகம்பம் வந்து முத்தம் வைக்கும் போது பாத்தீங்கன்னா சத்தம் வரும் இல்லையா, ஃபுல்லாதானே இருக்கு. இப்ப கேக்குதா? இப்ப சரியா கேக்குதா உங்களுக்கு? ஃபுல் சிக்னல் எனக்கு இருக்கு. யூ கேன் செக் இட் அவுட் அண்ட் டெல் மீ. மத்தவங்களும் சொல்லுங்க எனக்கு. நான் பேசுறது கேக்குதான்னு சொல்லி டைப் பண்றேன். பிபி எப்படியா உங்களுக்கு? ஃபுல் சிக்னல் இருக்கு பாருங்க. இப்ப செக் பண்ணுங்க. இப்ப கரெக்டா தான் இருக்கு. பேசிக்கிட்டே இருக்கிறேன், வரிசையா பேசிட்டு இருக்கேன். எந்த இடத்துல பேச ஆரம்பிச்சேன்னு கேட்கணும், நீங்க தான் சொல்லணும். கேக்குதா? ஆடியோ ஃபுல்லா வருதா உங்களுக்கு? நான் ஓகே இல்ல? ரைட் 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 சூப்பர். தெரியல, ஏதோ ஃபிளக்சுவேட் ஆகுது. சரிங்களா. இப்ப நான் இருக்க ஏரியா எதுவும் ஃபைபர் எதுவும் இல்லை, ஜியோ ஃபைபர் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இருந்துச்சுன்னா கூட அதை ரெடி பண்ணி விட்டுலாம். பட் நாட். ஓகே ரைட். ஓகே அடுத்தது. ஓகே பூகம்பம் முத்தமலைன்னு சொல்றாரு. ஏன்னா முத்தம் வைக்கும் போது வந்துட்டு சத்தம் வரும் இல்லையா. சரிங்களா. ரைட். அதனால பூகம்பம் அப்படின்றது ஒரு முத்தமலை. புயல் எனக்கு தாளாட்டு. ஏன்னா புயல் அப்படியே காத்து இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வீசும். அது வந்து ஒரு ஒரு காத்து வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா அப்படியே வீசிட்டு இருக்கும். அது வந்து நமக்கு இனிமையா இருக்குது அந்த கேட்கற தாளாட்டு. தண்ணீரே தாய்ப்பாலாம் கண்ணீர் என் புன்னகையாம். மழை பெய்யுது இல்லையா, அப்படி மழை பெய்ஞ்சுன்னா அந்த அதான் வந்து தாய்ப்பால் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. ஏன்னா இவன் இது வந்து புத்திரன் தானே. சரிங்களா. புத்திரன் குட்டி பையன். தாய்ப்பாலம் கண்ணீர் என் புன்னகையாம். பசி எனக்கு விளையாட்டு பருவங்கள் மாற்றுடைகள். பசின்றது எனக்கு விளையாட்டு. வந்துகிட்டு விளையாட்டுனா அப்பப்போ விளையாண்டுட்டு இருப்பேன். பருவங்கள் எனக்கு மாற்றுடைகள்னா சீசன் வந்து மாறுது பார்த்தீங்களா. சீசன் வந்து மாறும் போது வந்துட்டு வெவ்வேறு ட்ரெஸ் போட்டுக்கும். கிரீனா இருக்கும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லோவா போயிடும். அப்படின்றது அந்த பருவங்கள் வந்து மாற்றுடைகள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஓகேவா. இடுகாடை மண்குடிசை இறப்பனது நித்திரையாம் அப்படின்னு மாதிரி. இடுகாடே மண்குடிசை, அதாவது நான் போய் சுடுகாட்டில தான் படுத்துக்குவேன். இறப்பனது நித்திரையாம். ஒருவேளை நான் தூங்குறேன் அப்படின்னா, நிம்மதியா தூங்குறேன் அப்படின்னா அது வந்து சாவுதான். செத்து போனாதான் நான் நிம்மதியா தூங்குவேன், அது வரைக்கும் நான் நிம்மதியா தூங்க மாட்டேன். அமாவாசைக்கு முதல் நாள் இரவில் ஒரு பிச்சைக்காரனின் கண்ணீர் நினைவு. அதாவது ஒரு அமாவாசை முதல் நாள் ராத்திரி, விடிஞ்ச அமாவாசை அப்படி. சரிங்களா. அந்த ராத்திரியில ஒரு பிச்சைக்காரனோட இதா இருக்கு. பிச்சைக்காரனோட ஒரு எண்ணங்களா வந்து இவர் வந்து கவிதை எழுதியிருக்காரு. நிலாச்சோறு அப்படின்றது. பூமித்தாள் மடியுண்டு புழுதி பொன் வெடிப்புண்டு புழுதிப்பான் விருப்புக்கு புத்திரனாய் வந்தவனான். பூகம்பம் முத்தமலை புயல் எனக்கு தாளாட்டு தண்ணீரே தாய்ப்பாலம். தாய்ப்பாலை குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். கண்ணீர் என் புன்னகையாம். ஏன்னா புன்னகையை நான் வெளிப்படுத்துறேன், கண்ணீரை நான் வெளிப்படுத்துறேன். பசி எனக்கு விளையாட்டு. பாட்டுக்கு இருக்கும் பசின்றது ஒரு விளையாட்டா போச்சு எனக்கு. பருவங்கள் எனக்கு மாற்றுடைகள். சரிங்களா. அப்படின்னா இடுகாடே மண்குடிசை இறப்பெனது நித்திரையாம். இது வந்து நிலாச்சோறு அப்படின்றதுல வந்து எழுதியிருக்கிறார். இறப்பென்ற நித்திரைக்காய் என்றோ நான் விழித்திருந்தேன். அதாவது சாவுணும்னு சொல்லி நினைக்கிற அந்த ஒரு இதுக்காக நான் வந்து திறந்து பாக்குறேன். அதாவது சாவுன்னு சொல்லி சொன்னா கண்ணாதானே மூடுவாங்க, ஆனா இவர் வந்து திறந்து பாக்குறாரு. இறப்பென்ற